ராஜஸ்தானோட வெயில் நிறைஞ்ச பூமிக்கு நடுவுல அமைஞ்சிருந்தது டோல்பூர். இது ஒண்ணு சாதாரண கிராமம் கிடையாது. இங்க சூரியனோட முதல் கதிர் பட்டதும் அப்படியே நெருப்பு கொட்டின மாதிரி இருக்கும். அப்புறம் மீதம் இருக்கிற காற்றுல ஆக்சிஜன் ரொம்பவே குறைவா இருந்தது. இங்க ஜனங்க நாள் முழுக்க ரூம்குள்ளேயே அடப்பட்டு இருப்பாங்க. அப்புறம் ஆக்சிஜன் சிலிண்டர் உதவியால தான் உயிர் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கேத்தன் கண்ணா, என்னப்பா இது? உன்னோட ஆக்சிஜன் சிலிண்டர்ல ஆக்சிஜனோட அளவு குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஓஹோ, மன்னிச்சிருங்கம்மா, நான் கவனிக்கவே இல்லை. அது எப்படிப்பா கவனம் இல்லாம இருக்கும்? தெரியும்ல, இது இல்லாம நாம மூச்சு விடுறது கூட கஷ்டம்னு. ஆமாம்மா, நீங்கள் சரியாக சொன்னீங்க. நான் இனிமே அதை கவனிச்சுக்கிறேன். நான் இப்போ இன்னொரு சிலிண்டரை கொண்டு வரேன். வேண்டாம், இப்போதைக்கு இருக்கட்டும். இப்ப வெளியே போனா வெயில் ஒன்ன தீச்சிடும். ஒண்ணு பண்ணு, ராத்திரி நீ காலேஜ் போவல, திரும்பி வரும்போது வாங்கிட்டு வா. சரி. இதுதான் டோல்பூரோட நிலைமை. அப்புறம் இதுக்கு பெரிய காரணம் என்னன்னா, மொத்த கிராமத்திலயும் மரங்கள் கிடையவே கிடையாது. ஒரே ஒரு கடைசியான ஆலமரம் மட்டும் இருந்தது. அதுவும் இப்ப இலெல்லாம் உதிர்ந்து போய் ரொம்ப காஞ்சு போயிருந்தது. அதோட வேர்கள் எரிஞ்சு போனாம இருந்தது, பிள்ளைகள் உடைஞ்சிருந்தது, அப்புறம் மரத்தண்டெல்லாம் வளைஞ்சு போயிருந்தது. இது மட்டும் இல்ல, அந்த மரத்தை பத்தி ஒரு விசித்திரமான விஷயமே இருக்கு. சாயந்தரம் ஆனா சூரியன் மறையும் போது அந்த ஆலமரம் ஆழ ஆரம்பிச்சிடும். அதாவது அந்த பழைய பெரிய ஆலமரம் ஏதோ வழியில இருக்கிற மாதிரி. இதோ மறுபடியும் அதே குரல். ஆமா, மறுபடியும் அந்த ஆலமரத்துல இருந்து தான் ஏதோ சத்தம் வருது. விசித்திரமா இருக்குல்ல? யாரும் யோசிச்சு பார்க்க முடியாது. நம்ம கிராமத்துல இத்தனை வருஷமா ரொம்ப பழைய ஆழமரம் அழுதுகிட்டு இருக்கு. நீ சொல்றது உண்மைதான். இது நம்ப முடியாத விஷயம். அப்புறம் மரம் மட்டும் இல்ல, கிராமம் கூட தான். கொஞ்சம் அக்கம் பக்கத்துல இருக்கிற கிராமத்தை பாரு, எவ்வளவு பசுமையா இருக்கு. அவங்க வெளியில வீசுற காத்துல சுவாசிக்கிறாங்க. ஆனா நம்ம டோல்பூர், நான் இப்ப ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். இப்படி திணறி திணறி வாழ்றதுல எனக்கும் மத்தவங்க மாதிரி சுதந்திரமா சந்தோஷமா வாழணும்னு ஆசை. நீ சொல்றதும் உண்மைதான். ஆனா நம்மளால என்ன பண்ண முடியும் தெரியுமா? நான் பல தடவை அம்மா கிட்ட இதை பத்தி விசாரிச்சிருக்கேன். ஆனா அவங்களுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியல. அப்படி அவங்களுக்கு தெரியலன்னா அது என்னன்னு நாம தெரிஞ்சுப்போம். அப்படி நாமளும் ஃப்ரீயா வாழணும்னா நாம இந்த கிராமத்தை பத்தியும் மரத்தோட ரகசியத்தை பத்தியும் கண்டுபிடிச்சாகணும். நீ சொல்றதும் சரிதான். கடைசியில உண்மைய அறியணுங்கிற தீப்பொறி டோல்பூர்ல எழும்ப ஆரம்பிச்சது. கேத்தனும் பிரியாவும் கிராமத்தை பத்தின வரலாற்றை ஆராய ஆரம்பிச்சாங்க. கிராமத்துல இருக்கிற ஒவ்வொரு வயசானவங்க கிட்டயும் பேசினாங்க. ஆனா கொடுமை யாருக்கும் எதுவும் தெரியாது. அதனால பிரியாவும் கேத்தனும் வேற வழிய தேர்ந்தெடுத்தாங்க. அவங்க 2 பேரும் ராத்திரி ரொம்ப லேட்டா அந்த ஆலமரத்துக்கிட்ட போனாங்க. போதும், இது போதும், இதுக்கு மேலேயும் எதையும் தாங்கிக்க முடியாது. இத்தனை பேர்கிட்ட பேசினோம், டோல்பூரோட வரலாற்றையே புரட்டி பார்த்துட்டோம். ஆனா நீ அழறதுக்கான காரணத்தை எங்களால தெரிஞ்சுக்க முடியல. ஆமா, இப்போ எங்க கிட்ட உன்னை தவிர வேற வழியே கிடையாது. நீ எங்களுக்கு உதவி செஞ்சுதான் ஆகணும். கேத்தன் சொல்றது சரிதான். நீ எதுக்காக இத்தனை வருஷமா இப்படி அழுதுட்டு இருக்க? அப்படி என்னதான் வழி உன்னை உள்ளுக்குள்ளேயே இப்படி கஷ்டப்படுத்துது? எங்க கிட்ட சொல்லு. இந்த வழியில இருந்து உன்னையும் இந்த கிராமத்தையும் முக்தி அடைய செய்யறோம். சொல்லு, சொல்லுங்கிறல்ல. ஆனா கேத்தன் அப்புறம் பிரியாவோட கேள்விகளுக்கு எந்த ஒரு பதிலும் கிடைக்கல. கேத்தன், இது பதில் எதுவும் சொல்ல மாட்டேங்குது. இப்ப என்ன பண்றது? தெரியல பிரியா, இப்போ எனக்கும் எதுவுமே புரிய மாட்டேங்குது. என்ன பண்ணா நம்ம கேள்விகளுக்கு இந்த மரம் பதில் சொல்லும்? பிரியாவோட முகத்துல கவலைய பார்த்துட்டு அவளுக்கு வெறுப்பாயிடுச்சு. அப்புறம் கோவத்துல அவ அந்த மரத்தை கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பிச்சா. இப்படி கொஞ்சம் கூட இதயமே இல்லாம எப்படி இருப்ப? பல வருஷங்களா நம்ம கிராமம் எத்தனை பிரச்சனைகளை தாண்டி வருதுன்னு உனக்கு தெரியாதா? அப்புறம் நீ வேற இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் கூட நீ எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு பதிலா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? உனக்கு வெக்கமா இல்ல? பிரியாவோட வார்த்தைகளால மரத்துக்கு கோபம் அதிகமாச்சு. அந்த மரத்தோட சத்தம் இன்னும் பயங்கரமா ஆச்சு. அவ்வளவு அதிகமா கிராமமே நடுநடுங்க ஆரம்பிச்சது. அந்த மோசமான குரலை அவங்களால சகிச்சுக்க முடியல. அந்த குரல் அவ்வளவு பயங்கரமா இருந்தது. யாருக்கும் எதுவுமே புரியல. அப்பதான், எதுக்காக நீ இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருக்க? ஏன்னா இந்த கிராமம் இந்த அழிவுக்கு தான் தகுதியானது. என்ன சொல்ற? அப்படி என்னதான் இந்த கிராமத்துல நடந்தது? இந்த கிராமத்தை பத்தி உண்மை என்ன? நீ உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறியா? அப்ப கேளு. பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கிராமம் பசுமை நிறைஞ்சதா இருந்தது.
4 பக்கமும் மரங்களா இருந்தது, வயல் இருந்தது, ஏரி இருந்தது. ஆனா ஒரு நாள் சிட்டில இருந்து ஒரு பெரிய பில்டர் வந்தான். அவன் கிராமத்து ஜனங்க கிட்ட நவீன வாழ்க்கை, உறுதியான வீடு, பணத்துக்கான வாக்கு கொடுத்தான். பதிலுக்கு அவன் காட்டோட நிலத்தை கேட்டான். அதுக்கப்புறம் என்னாச்சு? காட்டோட நிலத்தை கொடுத்துட்டாங்களா? அதுக்கப்புறம் என்ன நடக்கணும்? கிராமத்து ஜனங்க ஆரம்பத்துல ஆட்சேபனை தெரிவிச்சாங்க. ஆனா கடைசியில வசதி, முன்னேற்றம் என்ற ஆசையில அவங்களுக்கு துணை போனாங்க. அப்புறம் ராத்திரியோட ராத்திரியா என்னுடைய வீடு, அதாவது மொத்த காட்டையும் வெட்டி அழிச்சிட்டாங்க. என்ன, நிஜமாவா? ஆமா, நிஜம்தான். அந்த ராத்திரியை என்னால என்னைக்கும் மறக்க முடியாது. என் நண்பர்களோட அழுக சத்தம், வலி நிறைஞ்ச அவங்களுடைய கதறல் என் காதால கேட்டேன். அவங்க வலியை பத்தி இந்த கிராமத்து ஜனங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனா அந்த கவலை எனக்கு இருந்தது. என்னுடைய கோபத்தினால வேலை செஞ்ச கூலி ஆட்கள் எல்லாம் அன்னைக்கு ராத்திரியே பயந்து ஓடிட்டாங்க. அவங்களுக்கு புரியவே இல்லை யார் இப்படி அழறதுன்னு. அவங்க எல்லாம் ஓடிட்டாங்க. அப்பத்துல இருந்து தான் நான் இந்த கிராமத்து மேல ஒரு விபரீத சாபமா ஆகி அழுதுகிட்டே இருக்கேன். இனிமே இந்த மண்ணுல காத்து வராது, மரமும் வளராது. அப்போ நீங்க எல்லாம் என்னுடைய நண்பர்கள் போல துடிச்சு துடிச்சு சாவிக. துடிச்சு இல்ல இல்ல, அப்படியெல்லாம் ஆகக்கூடாது. மரம் சொன்னதை கேட்டுட்டு கேத்தன் பயந்துட்டான். பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த கொடுமைகள்னால மரத்தோட வெறுப்பு கோபமா மாறினது நியாயம்தான். ஆனா அதுக்கான தண்டனை தப்பு செய்யாத இந்த கிராமத்து ஜனங்க அனுபவிச்சதுங்க. இல்ல, நீ அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, இது தப்பு. ஆமா ஆமா ஆமா, நான் இப்படிதான் பண்ணுவேன். நான் மெல்லமா இந்த கிராமத்து ஜனங்களை துடிக்க சாவடிப்பேன். என்னுடைய நண்பர்களுக்கு எவ்வளவு கஷ்டம் ஏற்படுச்சோ அதுக்கான பழிய நான் தீர்த்துக்குவேன். ஆனா இது தப்புன்னா எனக்கு அதுதான் கரெக்ட். ஆனா நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன். கேத்தன் தன்னோட சார்பா மரத்துக்கு புரிய வைக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணான். ஆனா எந்த பலனும் இல்ல. அது ஒத்துக்கிறதுக்கு தயாராவே இல்ல. கடைசியில பிரியா அழுதுகிட்டே மரத்துக்கிட்ட கெஞ்சினா, இங்க பாரு எங்களை கொன்னுடு. நான் ஒத்துக்கிறேன், எங்க கிராமத்து ஜனங்க உனக்கும் இந்த காட்டுக்கும் ரொம்ப கொடுமை பண்ணிருக்காங்க. உன்னை உன் நண்பர்கள் கிட்ட இருந்து பிரிச்சு உன்னை ரொம்ப காயப்படுத்திருக்காங்க. கிராமத்து ஜனங்கள்லாம் செஞ்ச அதே தவிர நீயும் செய்ய போறியா சொல்லு? அப்புறம் அவங்களுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்? ஆமா, பிரியா சொல்றதும் சரிதான். நாங்கெல்லாம் சுயநலவாதிங்க. எங்களுக்கு யாராவது சின்னதா ஒரு கனவு காட்டினாலும் நாங்க எங்க சுயநலத்துக்காக எங்களுக்கு எதெல்லாம் ரொம்ப முக்கியமோ அது எல்லாத்தையுமே நாங்க அழிச்சிடுறோம். எந்த ஒரு பொருளை பத்தி முக்கியத்துவமும் எங்களுக்கு புரியல. ஆனா நீ அப்படிப்பட்டது கிடையாது, உன்னுடைய நண்பர்களும் அந்த மாதிரி கிடையாதே. அதனால இது எல்லாத்தையும் நிறுத்து. இங்க பாரு, எங்க சுயநலத்துக்காக நாங்க ஒண்ணும் உன்னை குழப்பல. ஆனா நீயே யோசிச்சு பாரு, உன்னோட இடத்துல உன்னுடைய நண்பர்கள் இருந்திருந்தாங்கன்னா அவங்க இந்த மாதிரி செய்வாங்களா? யாரோ செஞ்ச தவறுக்காக அப்பாவி மக்களை அவங்க தண்டிப்பாங்களா சொல்லு? பிரியா கேட்ட இந்த கேள்வியில மரம் ரொம்ப அமைதியாயிடுச்சு. அதோட கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சது. அது தன்னோட தவற நினைச்சு வருந்த ஆரம்பிச்சது. நீங்க 2 பேரும் சொல்றது உண்மைதான். என்னுடைய வழினால நான் சுயநலவாதியா மாறிட்டேன். மத்தவங்க செஞ்ச தவறுக்கு நான் உங்களை தண்டிச்சிட்டேன். ஆனா உண்மையை சொல்ல போனா தப்பு என் மேலதான். நான் மனித நேயத்தையே கஷ்டப்படுத்திட்டேன். ஐயோ கடவுளே, நான் இப்படி பண்ணிட்டேனே. நான் எதுக்காக இப்படி பண்ணேன்? என்ன மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. பாவம் மரம் செஞ்ச தவற நினைச்சு வருந்த ஆரம்பிச்சது. அதுக்கு பாவம் எதுவும் புரியல. நான் செஞ்ச தவறை எப்படி திருத்திக்கிறதுன்னு தெரியல. இங்க பாரு, நீ இந்த மாதிரி அழ வேண்டிய அவசியம் இல்ல. வேணும்னா நீ இது எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். ஆமா, கேத்தன் சொல்றது உண்மைதான். உன்னோட சாபத்துல இருந்து இந்த கிராமத்தை முக்தி அடைய செய். அப்புறம் இந்த தவறோட சுமையில இருந்து முக்தி அடைஞ்சுக்க. பிரியா சொன்னதை கேட்டுட்டு மரம் அமைதியாயிடுச்சு. அப்புறம் அது சாபத்துல இருந்து முக்தி அடையறதுக்கான வழிய சொல்லுச்சு. என்னுடைய சாபத்திலிருந்து முக்தி அடையணும்னா ஒரு வேலை செய்யுங்க பசங்களா. சீக்கிரமா என்னுடைய உடம்பை எரிச்சிடுங்க. அதனால என்னுடைய ஆத்மா முக்தி அடையும். அப்புறம் இந்த கிராமமும் என்னுடைய சாபத்திலிருந்து முக்தி அடையும். என்ன? ஆமா, இந்த ஒரு வழிதான் இருக்கு. மரம் சொன்ன யோசனைய கேட்டு கேத்தன் பிரியாவோட மனசு ரொம்ப நொறுங்கி போச்சு. அப்புறம் இதை தவிர அவங்களுக்கு வேற எந்த வழியும் கிடையாது. கேத்தன் தன்னுடைய பாக்கெட்ல இருந்து மேட்சஸ் எடுத்தான். அப்புறம் ஒரு வத்தி குச்சை அவன் பத்த வச்சான். கொஞ்ச நேரத்துல நெருப்பு பரவ ஆரம்பிச்சது. அப்புறம் அந்த வயசான பழைய ஆலமரம் அக்னியில எரிஞ்சு சாம்பலாச்சு. அப்புறம் கடைசியா மொத்த கிராமமும் சாபத்திலிருந்து முக்தி அடைஞ்சது. டோல்பூர்ல மறுபடியும் பசுமை நிறைந்தது. அப்புறம் மக்கள் ஃப்ரீயா காத்துல சுவாசிக்க ஆரம்பிச்சாங்க.
கோடை விடுமுறை நடந்துகிட்டு இருந்தது. ராமு, முன்னா, குட்டி, சோனு, பிங்கி அப்புறம் மத்த நண்பர்கள் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்பதான் சர்மா அங்கிள் அங்க கோவத்தோட வந்தாரு. இப்ப என்ன ஆச்சு அங்கிள்? நாங்க பால மெதுவா தானே வீசினோம். மெதுவா அடிச்சியா? போன வாரம் என் ஜன்னல் கண்ணாடியை உடைச்சது யாரு? அப்புறம் நேற்று என் பசுமாடு மேலேயும் அடிச்சிட்டீங்க. ஆனா அங்கிள் நாங்க வேற பக்கம் தானே விளையாடிட்டு இருந்தோம். சொல்றது சுலபமான விஷயம்தான். இன்னையிலிருந்து யாரும் இங்க கிரிக்கெட் விளையாடவே கூடாது. பசங்க ரொம்ப கவலையோட அந்த கிரவுண்டை விட்டு அங்கிருந்து போனாங்க. பசங்க சோகமா இருக்கிறத பார்த்துட்டு குலாபோ பாட்டி அவங்க கிட்ட போனாங்க. அட பசங்களா, என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க? பாட்டி, யாரும் எங்களை விளையாட விட மாட்றாங்க. எப்போ விளையாடினாலும் யாராவது வந்து எங்களை தப்பு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அடடடா, விளையாட வேண்டிய வயசுல விளையாடாம வேற எப்ப விளையாடுவீங்க? வாங்க, இந்த பாட்டி ஏதாவது பண்றேன். குலாபோ பாட்டி பசங்களை கூட்டிக்கிட்டு நேரா தலைவர் ஜெகநாத் வீட்டுக்கு போனாங்க. தலைவர் ஐயா, பசங்க விளையாடணும்னு ஆசைப்படுறாங்க. இவங்க விளையாடுறத தடுக்காதீங்க. இந்த பிள்ளைங்க நம்ம கிராமத்தோட எதிர்காலம். பாட்டி, இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். இந்த பசங்க பிரச்சனையை தான் ஏற்படுத்துறாங்க. இவங்களால கிராமத்துல எல்லாருக்கும் பிரச்சனை தான். பிரச்சனை எப்ப ஏற்படும்னா நாம பசங்க விளையாடுறத தடுக்கிறோமே அப்பதான். இவங்க பெரியவங்களாயிட்டாங்கன்னா நம்மள மாதிரி கடமைகள்லாம் மாட்டிப்பாங்க. விளையாடுற காலம் இப்பதாங்க ஐயா. சரிங்க பாட்டி, ஒருவேளை உங்களுக்கு அவங்க மேல அவ்வளோ நம்பிக்கை இருந்தா என்னோட கண்டிஷனை கேளுங்க. என்னோட அண்ணன் பையன் விக்ரம் அப்புறம் என் அண்ணன் பொண்ணு நேஹா சிட்டியில ஒரு பெரிய டீம்ல விளையாடுறாங்க. ஒருவேளை இந்த பசங்களோட டீம் அவங்கள ஜெயிச்சிடுச்சுன்னா அப்போ இவங்க விளையாடிட்டே இருக்கலாம். ஒருவேளை இவங்க தோத்துட்டா அதுக்கப்புறம் கிராமத்துல எப்பவும் கிரிக்கெட் விளையாடக்கூடாது. பாட்டி, இது ரொம்ப கஷ்டமாச்சே. உங்க நிபந்தனைக்கு நாங்க ஒத்துக்கிறோம். இப்ப பாப்பீங்க குழந்தைங்களோட உழைப்பும் அப்புறம் இந்த பாட்டியோட பழைய பலமும் எப்படி ஒரு அற்புதத்தை காட்டுதுன்னு. தலைவர் கிராமத்தோட ஜமீன்தார் விஷ்ணு சிங் தான் அம்பையர்னு அறிவிப்பு கொடுத்தாரு. ஜமீன்தார் சார், இந்த மேட்சுக்கு நீங்க தான் அம்பையரா இருக்கணும். நீங்க தான் இந்த கிராமத்திலேயே ரொம்ப நேர்மையான மனுஷன். இது பசங்களோட எதிர்கால விஷயம்னா நான் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம என்னோட கடமையை நிறைவேற்றுவேன். கிராமம் முழுக்க அந்த போட்டியை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. எல்லாரோட கவனமும் அந்த பெரிய போட்டியிலேயே இருந்தது. அங்க பாட்டி அப்புறம் பசங்களோட மரியாதை கேள்விக்குறியா இருந்தது. குலாபோ பாட்டி பசங்களை கூட்டிட்டு போய் கிரவுண்ட்ல பயிற்சிய ஆரம்பிச்சாங்க. பசங்க ரொம்ப உற்சாகத்தோட இருந்தாங்க. இந்த தடவை நம்ம விளையாடுறது மட்டும் இல்ல, ஜெயிக்கிறதுக்காக வந்திருக்கோம். அடிக்கிற ஒவ்வொரு பால்லையும் கவனம் இருக்கணும். அப்புறம் ஒவ்வொரு ஷாட்டும் யோசிச்சு நிதானமா அடிக்கணும். பாட்டி, இந்த தடவை நிச்சயம் நாம தோக்க மாட்டோம். வெற்றியும் தோல்வியும் அதிர்ஷ்டம் கிடையாது, உழைப்பால தான் நிர்ணயிக்கப்படுது. பசங்க பாட்டி சொன்னதை மனசுல ஏத்துக்கிட்டாங்க. அப்புறம் கிரவுண்ட்ல வேர்வைய சிந்த ஆரம்பிச்சாங்க. கிராமத்துல மறுபடியும் கிரிக்கெட்டுக்கான பிடிவாதம் துளிர் விட்டுச்சு. பசங்க காலையில சாயந்தரம்னு கிரவுண்ட்ல பயங்கரமா பயிற்சி எடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப நிச்சயம் நாம தான் வெற்றி அடைவோம். பாட்டியோட உழைப்பு அப்புறம் நம்மளுடைய ஆர்வம் ரெண்டும் சேர்த்து கலக்குவோம். குலாபோ பாட்டி பசங்களோட உழைப்ப பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. இப்ப அந்த நாள் வெகு தூரத்துல இல்ல, அந்த கிராமத்தோட பேருக்கு பெருமை சேர போகுது. கிராமத்தோட கிரவுண்ட்ல ஒரே சலசலப்பா இருந்தது. குழந்தைங்க, வயசானவங்க அப்புறம் கிராமத்து ஜனங்க எல்லாரும் ஒண்ணு கூடினாங்க. கிரவுண்ட்ல ஒரு ஓரத்துல தலைவரோட மாப்பிள்ள விக்ரம் அப்புறம் அண்ணன் பொண்ணு நேஹா அவங்களோட டீம் கூட நின்னுட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் குலாபோ பாட்டி பசங்களோட தயாரா நின்னுட்டு இருந்தாங்க. பாட்டி, நீங்க உங்க வயசுக்கேற்ற வேலையை செய்யலாம்ல. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது அடிபட்டுடுச்சுன்னா அப்புறம் எப்படி சமாளிப்பீங்க? கவலைப்படாதீங்க தலைவர் ஐயா, வயசு அனுபவத்தை கொடுக்கும். அப்புறம் அனுபவம் வெற்றியோட பாதையை காட்டும். சரி வாங்க, நாம டாஸ் போடலாம். விக்ரம் டாஸ் போட்டாரு. குலாபோ பாட்டி டீமுக்கு முதல்ல கேம் ஆடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. சரி வாங்க பசங்களா, இன்னைக்கு நாங்கள் உங்களை எப்படி தோக்கடிக்கிறோன்னு பாருங்க. விக்ரமும் அவங்களோட டீமும் சூப்பரா ஆரம்பிச்சாங்க. முதல் 5 ஓவர்லயே 50 ரன் எடுத்துட்டாங்க. பாட்டி, இப்பவே தோல்வியை ஒத்துக்க தயாராயிடுங்க. பசங்களா பயப்படாதீங்க. கேம்ல எப்பவுமே தைரியமா இருக்கணும். பால சரியான லைன்லயும் அப்புறம் லென்த்ல ஃபோக்கஸ் பண்ணணும். குலாபோ பாட்டி தாமு கிட்ட பால ஒப்படைச்சாங்க. பாட்டி, இந்த தடவை நாம இவங்கள விட்டுடக்கூடாது. ராமு பாட்டி கத்து கொடுத்தத ஞாபகம் வச்சுக்கிட்டு அற்புதமா விளையாடினா.
ராமு விடாம 2 விக்கெட் எடுத்தான். விக்ரம் அப்புறம் நேஹா 2 பேரும் அவுட் ஆயிட்டாங்க. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? என்னோட அண்ணன் பையன் அண்ணன் பொண்ணு 2 பேரும் அவுட் ஆயிட்டாங்க. குலாபோ பாட்டி டீம் விக்ரமோட டீம் 15 ஓவர்ல 125 ரன் எடுத்து நிறுத்தினாங்க. இப்ப டர்ன் என்னன்னா குலாபோ பாட்டியோட டீம் பேட்டிங் பண்ண போறாங்க. குழந்தைங்க மன உறுதியோட விளையாட்ட ஆரம்பிச்சாங்க. ராமுவும் சோனாவும் 10 ஓவர் வரைக்கும் நின்னு 70 ரன் எடுத்துட்டாங்க. ஆனா அப்பதான் சோனு அவுட் ஆயிட்டான். அட இப்ப என்ன ஆகும்? இப்ப கிரவுண்டு என்னுடையது, வாங்க பசங்களா சேர்ந்து வின் பண்ணுவோம். இப்ப கிரவுண்ட இறங்கினாங்க குலாபோ பாட்டி. பாட்டி வந்ததும் சூப்பரான 2 சிக்ஸர் அடிச்சாங்க. கிரவுண்ட்ல நாலாபுறமும் பாட்டி பாட்டின்னு எதிரொலிச்சது. கடைசி ஓவர்ல 10 ரன் எடுக்க வேண்டியிருந்தது. பாட்டி கேம் ஃபர்ஸ்ட்லயே சிக்ஸர் அடிச்சாங்க. பாட்டி இன்னும் ஒரே ஒரு சிக்ஸர். இப்ப 2 பால்ல 4 ரன் தேவைப்பட்டுச்சு. நேஹா தான் பால போட்டா. குலாபோ பாட்டி சூப்பரான ஷாட் அடிச்சாங்க. அந்த காத்துல அப்புறம் நேரா பவுண்டரிய தாண்டுச்சு. சிக்ஸர். கிரவுண்ட்ல பாட்டிய வாழ்க வாழ்கன்னு கோஷம் போட்டாங்க. குழந்தைங்க சந்தோஷத்துல துள்ளி குதிச்சாங்க. பாட்டி என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நீங்க இன்னைக்கு கலக்கிட்டீங்களே. தலைவரே, நான் தான் சொன்னேன்ல, யாரையும் குறைவா எடை போட்டுறாதீங்க. இன்னைக்கு நான் என்னுடைய கடந்த கால சுமைய இறக்கிட்டேன். அப்புறம் இந்த பசங்களோட எதிர்காலத்தை உருவாக்கிட்டேன். இப்ப அந்த கிராமத்துல பசங்க விளையாடுறத யாராலையும் தடுக்க முடியல. கிராமத்துல மறுபடியும் கிரிக்கெட்டுக்கான ஆர்வம் துளிர் விட்டுச்சு. அப்புறம் குலாபோ பாட்டி தான் இழந்த கௌரவத்தை மீண்டெடுத்தாங்க.